குக்கரை வச்சுக்கணும். வச்சுட்டு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கணும். பச்சை மிளகாய் ஒரு 4 போட்டுக்கணும். 4 கருவேப்பிலை போட்டுக்கணும். மிளகாய் 4 போட்டுக்கணும். இப்போ கிண்டணும். இப்போ வேகட்டும். வெங்காயம் போட்டுக்கணும். வெங்காயம் போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் கிண்டணும். 10 நிமிஷம் கிண்டிட்டு வேகட்டும். தக்காளி போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன். உப்பு, சாம்பார் பொடி, ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், பருப்பு, நல்லா கிண்டி விட்டுட்டு தேவையான தண்ணி, அவ்வளோதான். தேவையான உப்பு போட்டுக்கலாம். தேவையான மூடி வச்சிடலாம். ஒரு 4 விசில் விடணும். விசில் அடங்கினோடனே ஓப்பன் பண்ணணும். விசில் எடுத்து விட்டுட்டு இப்போதான் திறந்துக்கலாம். இப்போ பருப்பு வெந்துச்சான்னு பார்க்கணும். நல்லா வெந்துச்சு. வல்லாரையை வதக்கி இதில் போட வேண்டியது. சாம்பார் ரெடி. வச்சுட்டு அந்த எண்ணெய் 4 டீஸ்பூன் 2 டீஸ்பூனு ஊற்றிக்கணும். கடுகு போட்டுக்கலாம். போட்டுக்கலாம். போட்டு கிண்டிக்கணும். அடுத்துட்டு சுருளை வதக்கினா தான் சாம்பார் டேஸ்ட்டாக இருக்கும். வெள்ளாரம் நல்லா வதங்கிடுச்சுமா. இதை எடுத்து பருப்பில் கொட்டணும். அவ்வளோதான். வல்லார சாம்பார் ரெடி. வீட்டுக்கு வாங்க. வல்லார சாம்பார் ரெடி.